Subscribe to my channel and hit the bell icon so you never miss any video from my channel. அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கர்ப்ப காலத்தில் ஆரம்பத்திலேயே ஏன் கருச்சிதைவு ஏற்படுது, அதுக்கான ரீசன்ஸ்லாம் என்னென்ன, அதை நம்ம ஃபஸ்ட்டே நம்ம தெரிஞ்சுக்கிறது எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம வீடியோ போடும்போதெல்லாம் உங்களுக்கு அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது கரு முழுமை அடைகிறதுக்கு முன்னாடி, கரு நல்லா வளர்ச்சி அடையாமல் இருக்கிறதுக்கு முன்னாடி நிலைமையிலேயே கரு வெளியேறது தான் கருச்சிதைவு அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஒரு கரு 500 கிராம் எடைக்கு கீழே இருக்கும் போதே வெளியேறது தான் கருச்சிதைவு. ஸோ அது எதனால் ஏற்படுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஆய்வில் என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னா, கருவுற்ற பெண்களுக்கு 15 to 25% பெண்களுக்கு கருச்சிதைவு நடைபெறுது. அதுவும் 1% பெண்களுக்கு தொடர்ச்சியாக கருச்சிதைவு ஏற்படுது. ஸோ அதுக்கான ரீசன்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது கருவுற்ற பெண்ணுக்கு சினைக்கட்டி பிரச்சனை, PCOS பிரச்சனை, இரட்டை கருப்பை, அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு சில நோய்களுக்கு அவங்க ஏற்கனவே டேப்லெட் சாப்பிட்டுட்டு இருந்திருக்கலாம். ஸோ இதெல்லாம் கூட ஒரு பெண்ணுக்கு கருச்சிதைவு உண்டாக்கலாம். அதாவது மருத்துவர்கள் சைட்லேருந்து கருச்சிதைவு உண்டாக்குறதுக்கான ரீசன் என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு பெண்ணுக்கு திருமணத்துக்கு முன்பே ஒழுங்கற்ற மாதவிடாய் இருக்கிறது, அது அவங்க பெரிய கேர் பண்ணாமல் விட்டுருந்துருப்பாங்க. சில பெண்களுக்கு 40 வயதுக்கு மேலே கருவுற்றிருப்பாங்க. ஸோ இதனால் ஹார்மோன் சேஞ்சஸ்னால் அவங்களுக்கு கருச்சிதைவு ஏற்படலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு பெண்ணுக்கு அந்த கருவை தாங்கக்கூடிய சக்தி இல்லாமல் இருக்கிறது, கருப்பை வாய் திறந்திருக்கிறது. ஸோ இதெல்லாமே கருச்சிதைவு ஏற்படுறதுக்கான காரணங்களாக இருக்கலாம். அதாவது இதை நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது, உங்களோட கரு நல்லா வளர்ச்சி அடையில கருச்சிதைவு ஏற்பட போகுது அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, பிறப்புறுப்பில் அடி வயிற்று வலியோடு உங்களுக்கு ப்ளீடிங் இருக்கும் கன்சீவான ஸ்டார்டிங் டைமில். சில பேருக்கு ப்ளீடிங் நார்மல் தான், ஆனால் உங்களுக்கு ப்ளீடிங்கோடு சேர்ந்து வயிற்று வலியும் இருக்குது அப்படின்னா டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணுறது நல்லது. சில பேருக்கு வயிற்று வலி இல்லாமல் ப்ளீடிங் மட்டும் இருக்கும். ஸோ அப்படி இருந்தாலும் கூட நீங்கள் ஒரு தடவை டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு ஸ்கேன் பண்ணி பார்க்குறது ரொம்பவே நல்லது. பயப்பட வேண்டாம். நீங்கள் உங்களுக்கு அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு ஒரு தடவை ஸ்கேன் பண்ணி பார்த்துருங்க. அதாவது நம்ம கருச்சிதைவை எப்படி தடுக்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 3 monthஸில் சில பேருக்கு வாமிட்டிங் இருக்கும், டயர்டாக இருப்பாங்க. ஸோ அந்த டைமில் என்ன சாப்பிட தோணுதோ இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. ஏன்னா அப்படின்னா மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்களோ அவங்க கன்சல்ட் படி அவங்க சாப்பிட்டு சொல்கிற உணவுகளை சாப்பிடணும். கர்ப்பகாலம் முழுவதுமே அவங்க சொல்கிற உணவுகளை சாப்பிட்றது நமக்கும் நம்மளோட குழந்தைக்கும் ரொம்பவே நல்லது. ஸோ அது மட்டும் இல்லாமல் சீஸ் நிறைய இருக்கிற ஃபுட்ஸு, மசாலா நிறைய இருக்கிற ஃபுட்ஸு, ஜங்க் ஃபுட்ஸு, அப்புறம் பப்பாளி பழம், அன்னாச்சி பழம், இதெல்லாம் இந்த டைமில் சாப்பிடாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது. குறிப்பாக பப்பாளி பழம், அன்னாச்சி பழம் ஃபஸ்ட்டு 3 months சாப்பிடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. கருச்சிதைவு ஏற்படாமல் இருக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் ஃபஸ்ட்டு 3 months வெளியில் ரொம்ப போகாதீங்க. அதாவது ட்ராவல் பண்ணுற மாதிரி ரொம்ப தூரம் எங்கேயும் போகக்கூடாது, பார்த்திருக்கணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் வேலைக்கு போகிற பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா அவங்க வேலைக்கு அந்த டைமில் போகாமல் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். ஏன்னா அந்த டைமில் நீங்கள் ரொம்ப வெயிட் தூக்கி வேலை பார்த்தீங்க அப்படின்னாலுமே கருவில் உள்ள குழந்தையோட ஆரோக்கியம் பாதிக்கப்படும். கருவுற்றிருக்கிற சமயத்தில் ரொம்ப மன அழுத்தம், ரொம்ப கோபம் அதெல்லாம் இருக்கக்கூடாது, ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி கருவுற்ற பெண்களுக்கு கருச்சிதைவு ஏற்பட்டுருச்சு அப்படின்னாலும் கூட அவங்கள அவங்க ஃபேமிலியில் உள்ளவங்க ரொம்ப ஆலோசனை கொடுக்கணும். அந்த டைமில் அவங்கள ரொம்ப திட்டாமல், அந்த டைமில் அவங்கள தனிமைப்படுத்தாமல் ஃபேமிலி அவங்களுக்கு ரொம்ப ஆதரவாக இருக்கணும்.